5 times. டே 147 பிளாக் ஷிப் விக்கியோட டே விளாக். நைட் இருந்து எனக்கு மரண ஓலையா கேட்டுட்டு இருக்கு. பேலன்ஸ் இருந்த மீனும் செத்து போச்சு. கொச்சன்னு துள்ளி குதிச்சு விளையாட்டு இருந்தேன் என் பிள்ளைங்கள. 2 நாள்ல மொத்தமா காலி. 2 மீன் தான் இருக்கு. நான் ஏதோ ஸ்பைடர் படம் வில்லன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா நான் அப்படி இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொலகாரன் நினைச்சுக்க போறீங்க. May 27 வெனஸ்டே. கற்று தெளிவது கல்வி, அறிந்து தெளிவது அறிவு. நாளைக்கு பக்ரீத் பிரியாணி உசார் பண்ணோம். அதான் பெரிய மேட்ரு. ஆல்ரெடி ரம்ஜானுக்கு காஞ்சிபுரத்துல இருக்க என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்ப கஷ்டம். செக்யூரிட்டி அண்ணா கிட்ட கேட்டேன், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு சொல்லிட்டாரு. புதுசா வந்திருக்க எடிட்டர் தம்பி கிட்ட கேட்டேன், இருக்காங்களா, பட் ஈரோட்ல இருக்காங்களாம். இவனும் நம்ம கேஸ் தான். உங்களை மாதிரிதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் அழுகுற? திரும்ப என்னால தாங்க முடியாதா? அரும்பாக்க அரசனுக்கே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியலையா? கீதா அக்காக்கு தெரியல, சங்கீதா அக்காக்கு தெரியல, ஏன் விச்சு அக்கா கூட தெரியாதான். Everybody. Mr. Mike sir, இவங்க அத்தனை பேர் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். நாளைக்கு நான் எப்படினா பிரியாணி உசார் பண்ணி சாப்பிட போறேன். ஒருத்தனுக்கும் தர போறது இல்ல. 11 ஆகுது. நாளைக்கு பிரியாணி கிடைக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன். இப்பதான் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள ஆபீஸ்ல பிரியாணி வந்துச்சு. பட் எனக்கு பிரியாணியே சாப்பிட பிடிக்கல. கொஞ்சமா பிரியாணி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சோறு வாங்கி சாப்பிட்டேன். இது என்னன்னு தெரியுதா? கிராபிக் டிசைனருக்கு போஸ்ட் போட்டாங்க. அதுக்கு வந்திருக்க ரெஸ்யூம் மொத்தமா ஒரு 200 பேர் ரெஸ்யூம் அனுப்பிருக்கீங்க கிராபிக் டிசைனருக்கு. இவர் தான் வந்து கிராபிக் டிசைனரோட ஹெட். வணக்கம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இதுல யாரெல்லாம் தேர்வீங்க தேர மாட்டீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாரு சார். ரெஸ்யூம்லாம் பார்த்தேன். கேன்வால பண்ணுவீங்கன்னு ரெஸ்யூம் போட்டு அனுப்பிருக்கீங்க. என்னடா நெக்ஸ்ட் இன்டர்வியூ அப்டேட் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு பண்ணாதீங்க. ஆமா, அப்டேட் தெரிஞ்சுக்கணும். இன்டர்வியூ பத்திர அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா விஜேவிக்கு ஃபாலோ பண்ணி என்ன கூட சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. கைஸ், இந்த மீன்லாம் என்ன விட்டு போற மாதிரி ஒண்ணு கண்ணு இருந்த ஒரு சைடு கேட்டு என்னோட ஹெட்செட்டும் செத்து போச்சு. தலையை சுத்தி தூக்கி அடிச்சிட்டேன். எடிட்டர்ஸ் கிட்ட இருந்தா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலையில இருந்து என் பாடி கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஈவினிங் சரியாச்சுன்னா சொல்ல மாட்டேன், இல்லனா சொல்றேன். இப்போ மீட்டிங் முடியாம உட்கார்ந்து இருக்கேன். மீட்டிங்ல ஒரு கேம் விளையாடணும். உங்களுக்கு சொல்றேன், கண்டுபிடிங்க. ஏல ஸ்டார்ட் ஆகிற ஹீரோ, ஏல ஸ்டார்ட் ஆகிற ஹீரோயின், ஏல ஸ்டார்ட் ஆகிற டைரக்டர், எம்ல ஸ்டார்ட் ஆகிற மூவி நேம். இது என்ன படம், யார் ஹீரோ, யார் ஹீரோயின், யார் டைரக்டர்னு கரெக்டா கமெண்ட்ல சொல்றவங்களுக்கு நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கேன். லாஸ்டா ஒரே வாட்டி, ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 3 வாட்டி இல்ல, 4 வாட்டி இல்ல, மொத்தம் 5 வாட்டி முடியல. ஹலோ டாக்டர், நான் நடுப்பக்கம் பேசுறேன். சாம்பார் பைட்ல ஓட்ட வந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு டாக்டர். ஆபீஸ்ல சாப்பிட்டு போலான்னு பார்த்தா சாம்பார். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. there is no option. மெடிக்கல் போயிட்டேன். காலையில இருந்து ஒரு 5 டைம்ஸ்னா 5 டைம்ஸ் அண்ணன் ஜூஸ் வேற கொடுத்திருக்காரு. ஜூஸ் குடிச்சா அதிகமா போகும்னு சொல்லுவாங்க. அது வேற ஜூஸ். மெடிக்கல் போயிட்டு வந்து நேரா வந்து மீனை தான் பார்த்தேன். அந்த 2 மீனுமே செத்து போச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இதுக்கு மேல இடம் இல்ல இங்க பொதிக்கிறதுக்கு. திரும்ப ஒண்ணு கண்ணு இவன் மட்டும் தான் இருக்கான். அண்ணன் ஒரு 4 மாத்திரை கொடுத்திருக்காரு 2 வேளைக்கு. நைட்டு மாத்திரையை வாயில போட்டுனே இந்த ஜூஸ் நல்லாவே இல்ல. நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்றேன். கொஞ்சம் ஒர்க் மூட்ல இருக்கேன். டாடா பை பை. நாளைக்கு பார்க்கலாம் வட்டா மாமே. நாளைக்கு பார்க்கலாம் வட்டா மாமே.